யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்னைக்கு எந்த கோவிலோட தல வரலாறு பார்க்க போகிறோம்னா, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இது எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்டத்தில் குளச்சருக்கு தெற்கு பக்கத்தில் மண்டைக்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இதுதான் பெண்கள் இருமுடி கட்டி வழிபடும் மண்டைக்காடு ஆலயம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சபரிமலை ஐயப்பனை மாலை அணிஞ்சு விரதம் இருந்து தரிசிக்க செல்வாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இருமுடி கட்டி மலை ஏறி ஐயப்பனை வணங்குவாங்க. அதே போல் பெண்கள் மட்டுமே இருமுடி கட்டி விரதம் இருந்து செல்லும் ஆலயங்களில் ஒன்று தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன். முன்னாடி பழைய காலத்தில் ஒரு ஆடு மாடெல்லாம் மேய்க்கிற சந்தையாக இது இருந்திருக்கு, ஒரு காட்டுப்பகுதி. அதனால் இதை மந்தைக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது அப்படியே மந்தைக்காடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மண்டைக்காடு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆதிசங்கரருடைய சீடர் ஒருத்தர் மண்டைக்காடுக்கு பக்கத்தில் சேரமங்கலத்தில் இருந்திருக்காரு. எப்பயுமே ராஜராஜேஸ்வரி குடியிருக்கதா சொல்கிற ஒரு ஸ்ரீ சக்கரத்தை அவர் கையில் வச்சுருப்பார். அப்போது ஒரு இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்ரீ சக்கரத்தை கீழே வச்சுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். மாலை வரைக்கும் தியானம் பண்ணுவார். அவர் மாலையில் தியானம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தா அது மேலே எல்லாம் புற்று வளர்ந்துருக்கும். அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்லாம் மாலை ஆனோன்னா அந்த புற்றெல்லாம் கலைச்சி அவரை எழுப்பிவிடுவாங்க. இது தினம் நடக்கும். அதே மாதிரி அந்த புற்றுலேருந்து எந்திரிச்சு அவர் இந்த ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இது தினமும் நடக்கிற ஒரு செயல். ஒரு நாள் அந்த சீடர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்ரீ சக்கரத்தை தரையில் வைக்கிறார், திரும்ப எடுக்க முடியல. அப்போது தியானத்தில் ஆழ்ந்துட்டு அவர் அப்படியே அது என்னன்னு யோசிக்கும் போது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அம்மன்கிட்டேருந்து உத்தரவு வர வரைக்கும் அந்த சீடர் அங்கேயே இருக்கார், தியானம் செய்கிறாரு. அவரை எப்பயும் தியானத்துலேருந்து எழுப்பி விடுற அந்த சிறுவர்களை இனிமேல் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி ஆயிடுறாரு. புற்று வளர்ந்து இன்றைக்கும் அது மேருவாக இருக்குது. அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருந்த அம்மன் தான் இப்போ பகவதி அம்மன். இப்போ நிறைய காலம் ஆன பிறகு இந்த ஆடு மாய்க்கிற சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பனைமரத்தில் ஒரு காயை வச்சு பந்தாடி அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், ஒரு பனங்காயை புத்து மேலே போட்டுறான். அப்போ புற்று கொஞ்சம் சேதம் அடைஞ்சோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா ரத்தம் வருது அந்த இடத்துல. உடனே அந்த சின்ன பசங்களாம் பயந்து ஓடி போய் அங்கே ஊரில் இருக்க பெரியவங்களாம் கூப்பிட்டு வராங்க. அப்போது அங்கே ஒருத்தருக்கு அருள் வாங்க சொல்கிறாரு, இந்த புற்று தான் தேவி பகவதி, இங்கே ரொம்ப நாள் அங்கே தான் இருக்காங்க. அப்போது இந்த புத்தில் இருக்கிற சத்தத்தை நிறுத்தணுன்னா சந்தனத்தை அடைச்சி பூசணும் அப்படின்னு அருள்வாக்கு சொல்கிறாரு.